இந்திய அரசியலமைப்பின் சரத்து 21 வாழ்வதற்கான உரிமை மற்றும் தனிமனித சுதந்திரத்தை உறுதி செய்கிறது. இந்த சரத்தை பொறுத்தவரை 2 வழக்குகள் முக்கியமானது. 1950 வழங்கப்பட்ட கோபாலன் வழக்கு. இதை பொறுத்தவரை ஆர்பிட்ரரி எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷனுக்கு எதிராக நமக்கு உரிமையை பாதுகாப்பு வழங்குகிறது. தன்னிச்சையான நிர்வாக நடவடிக்கைகள் மூலம் ஒரு மனிதனுக்கு ஏற்பட்ட பாதிப்பை சரி செய்வதற்கு இந்த சரத்து உதவி செய்கிறது. 1978 வழங்கப்பட்ட நீதிமன்ற தீர்ப்பில் ஆர்பிட்ரரி எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் அண்ட் ஆர்பிட்ரரி லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ஷன் எதிராக ஒரு மனிதனுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அது சரி செய்ய உதவுகிறது. ஆர்பிட்ரரி எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் அப்படின்றது தன்னிச்சையான நிர்வாக நடவடிக்கைகள் அப்படிங்கும். அதே மாதிரி ஆர்பிட்ரரி லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ஷன் தன்னிச்சையான சட்டமன்ற நடவடிக்கைகள். நம்மளோட மக்களவையிலேயோ சட்டமன்றத்திலேயோ ஏற்படக்கூடிய ஒரு சட்டம் இயற்றுதல் ஒரு மனிதனை பாதிக்க அளவில் இருந்தது அப்படின்னா ஆர்டிகல் 21 மூலம் ஒரு மனிதன் பாதுகாப்பை பெற முடியும். நிறைய நீதிமன்ற வழக்குகள் வழங்கப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில் நம்ம வாழ்வதற்கான உரிமைகளை நிறைய இன்டர்பிரிட்டேஷன் நிறைய பாதுகாப்பு வழங்கியிருக்காங்க. சுத்தமான காற்று, சுகாதாரமான குடிநீர், அனைவருக்குமான எளிதான மருத்துவ வசதி, சுற்றுச்சூழல் சுகாதாரமான சுற்றுச்சூழல் வேணும், அனைவருக்குமான குடியிருப்பு. அது மாதிரி வழக்குகளை நடத்த முடியல, காசு இல்லை அப்படின்றதுக்காக ஒரு மனிதன் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக இலவச சட்ட உதவி முகாம்கள், சட்ட உதவிகள் வழங்குறதுக்கு நீதிமன்றம் மூலமாக நம்ம பெற முடியும். அதே மாதிரி என்னென்னா நமக்கு கை விலங்கிடுதலை இந்த தீர்ப்புகள் மூலமாக தடை செய்யப்பட்டிருக்கு. ஒரு மனிதன் குற்றம் சுமத்தப்பட்டான்றதுக்காகவே குற்றவாளி இல்லை. குற்றம் சுமத்தப்பட்டவன் தான் நீதிமன்றத்தில் பார்த்திங்கன்னா குற்றம் உறுதி செய்யப்படணும். அதுவரை குற்றவாளி. அதனால் அவனோட தனி மனித கௌரவம் பாதிப்படக்கூடாது அப்படின்றதுக்காக நீதிமன்றம் கை விலங்கிடுதலையும் தடை செஞ்சுருக்கு. நல்ல சுற்றுச்சூழலையும் நல்ல பாதுகாப்பையும் இந்த சரத்து உறுதி செய்து தனிமை சிறையை தவிர்க்க வலியுறுத்துது. அவசரமான விரைவான மருத்துவ வசதியை இந்த நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் வாழ்வதற்கான உரிமையை உறுதிப்படுத்தியிருக்கு. இந்திய அரசியலமைப்பின் சரத்து 21 தனி மனிதனுக்கு மிக பெரிய பாதுகாப்பை வழங்கியிருக்கிறது. சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தும் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், அப்புறம் பார்த்திங்கன்னா ஈவன் அரசு நிறுவனங்களில் இருக்கக்கூடிய சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். இப்போ குப்பைகளை கொட்டிகிட்டு இருக்கோம், கொட்டி தீய வைக்கிறோம் அப்படின்னா நகராட்சிகள் மாநகராட்சிகளுக்கு மேலே என்னென்னா பார்த்திங்கன்னா அரசு சரத்து 21 மட்டும் நடவடிக்கை எடுக்க முடியும். நிறைய வழக்குகளில் நீதிமன்றமே உத்தரவிட்டிருக்கு. நிறைய விஷயங்கள் தனி மனிதர் வாழ்வை உறுதி செய்வதற்காக நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி சரத்து 21 மிக முக்கியமானது. அரசியலமைப்பை தெரிந்து கொள்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.